மதுரை மேலூரில் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இதுகுறித்தான நேரலை காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலூரில் சிப்காட் தொழிற்பூங்காவிற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிலையில் 63,698 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். 3,665 கோடி மதிப்பிலுள்ள பல்வேறு முடிவுற்ற நலத்திட்ட பணிகளையும் அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார். மேலூரில் சிப்காட் தொழிற்பூங்காவிற்கு அவர் அடிக்கல் நாட்ட அங்கு வருகை தந்திருக்கும் நேரலை காட்சிகளையும் அங்கு குழுமியிருக்கும் மக்கள் கூட்டத்தையும் தற்பொழுது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். மதுரை மேலூரில் முதல்வர் அவர்கள் இன்று என்னென்ன நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்க இருக்கிறார்? விவரம் என்ன? மதுரையில் ஒரு 3 நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக நேற்று இரவு முதல்வர் விமானம் மூலம் மதுரை வந்திருந்தார். இன்று காலை மதுரையில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ முருகவேல் ராஜனுடைய மகன் திருமண விழாவில் கலந்து கொண்டு 150 கோடி ரூபாயில் மதுரை தொண்டி சாலையில் மேலமடை பகுதியில் அமைந்திருந்த பாலத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து முதலீட்டாளர் மாநாட்டில் 36,000 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எல்லாம் கையெழுத்திட்ட பின் தற்போது உத்தங்குடியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சிகளுக்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேருக்கு பட்டா வழங்குகின்ற நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சுமார் 3,000 கோடி ரூபாயில் நலத்திட்ட உதவி, குறிப்பாக முல்லைப்பெரியாறு லோயர் கேம்பில் இருந்து மதுரை மாநகராட்சி பகுதியில் குடிநீர் வழங்குவதற்காக திட்டமிடப்பட்டு அந்த பணிகள் தற்போது நிறைவடைந்து 2 லட்சம் வீடுகளுக்கு நேரடியாக அந்த குடிநீர் வழங்குவதற்கான திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். மொத்தம் சுமார் 3,000 கோடி ரூபாயில் 2,000 கோடி ரூபாயில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வில், அதாவது உத்தங்குடி கலைஞர் சிறையில் நடக்கின்ற இந்த அரசு நலத்திட்ட நிகழ்வில் 1,40,000க்கு மேற்பட்ட அரசு நல திட்டங்களை வழங்குகிறார். அதில் 1 லட்சம் பேருக்கு பட்டா வழங்குகின்ற நிகழ்வு. மற்றவை அரசினுடைய பல்வேறு திட்டங்களை பெற்று பயனடைக்கக்கூடிய பயனாளிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். இங்கு முதலாவதாக இந்த திடலுக்கு வந்த முதல்வர் முல்லைப்பெரியாறு அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய அந்த திட்டத்தை துவக்குகின்ற விதமாக தண்ணீர் குழாயை திறந்து வைத்து திட்டத்தை துவங்கி இருக்கிறார். தற்போது விழா மேடையை நோக்கி அங்கு வந்திருந்த பயனாளிகள் மத்தியில் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். முதல்வர் நேரடியாக பயனாளிகள் மத்தியில் நடந்து வருகின்ற இந்த காட்சியை பார்த்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் அவரை வரவேற்கிறார்கள். அவரிடம் கை கொடுத்தும் செல்ஃபி எடுப்பதற்கும் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். சிறுவர்கள் மட்டுமல்ல, அங்கு வந்திருக்கக்கூடிய பலரும் செல்ஃபிகளை எடுக்கிறார்கள். அதற்கு முதல்வர் தானே செல்போனை வாங்கி அந்த செல்ஃபிகளை எடுத்து தற்போது விழா மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த முதல்வர் விழா மேடைக்கு வந்தவுடன் இந்த திட்டங்கள் அனைத்து, அதாவது 1,41,80,000 பேருக்கான அந்த நலத்திட்ட உதவிகள் முழுமையாக வழங்கப்பட இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து முதல்வர் எங்கு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். இங்கு முடித்த பின்பு ஒரு 1:30 மணி அளவில் இங்கிருந்து கிளம்பி மீண்டும் சென்னை செல்ல வைக்கிறார். முதல்வருடைய வருகையை தொடர்ந்து மதுரை முழுவதும் ஒரு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. செல்வகுமார், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.